ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக லண்டன்லேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஆக்சுவலி வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் சரி கோயம்புத்தூரில் வந்து இந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாலில் போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான். பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வந்து செப்டம்பர் 10th வந்து நாங்கள் ரிட்டர்ன் வரோம். ஸோ அதனால் சரி ஓகே, கொஞ்சம் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சும்மா வீட்டுக்கு போகிற டிஷர்ட்ஸ்லாம் வாங்கணும். அதனால் சரி லைஃப் ஸ்டைல், ஜூடியோ அந்த மாதிரி கடையெல்லாம் இங்கே நிறையா இருக்கும். ஸோ ரொம்பவும் பிடிக்கும். டிஷர்ட்ஸ்லாம் வர்த் ஒரு 600-700க்கு நல்ல நல்ல டிஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கலாம். சரி அதனால் சரி ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வந்திருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லீவ் இல்லை. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ நம்ம யூகே டைம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். சாரி 2 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ 9:30 யூகே டைம். அதனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மால் எல்லா வேலை எல்லாமே நாங்கள் வந்து காலையில் பண்ணிடுறது. அதனால் 2 அட்வான்டேஜ். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா மாலில் யாரும் இல்லை, எந்த கூட்டமும் இருக்கிறது இல்லை. ஸோ பொறுமையாக நம்ம டைம் எடுத்து நீட்டாக பொறுமையாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லதாக போச்சு. அதனால் நாங்கள் 10 o'clock 10:30க்குலாம் மாலுக்கு வந்துட்டு 1 o'clock ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடுவோம். உன் லைஃப் ஸ்டைல் நல்லா தான் இருக்கு. அது சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் தான். வாட்ஸ்அப் இங்கே வந்து அந்த கடைக்கெல்லாம் போனோம்னா ஒருத்தங்க நம்ம திருட்டு வந்த மாதிரியே ஒருத்தங்க பின்னாடி நிற்பாங்க. நீங்கள் போங்க, இதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ சொல்லணும். பார்த்து நீயே சொல்லு, எனக்கு தெரியும். நீ தானே அப்படி சொல்ற. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் நல்ல கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸ் அது எல்லாமே. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஷர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளானு. அடுத்து வந்து ஃபுல்லாக அங்கே வின்டர் தான். பட் எப்படி மாரி மேலே ஜாக்கெட் போட்டு தான் சுற்றிட்டுருப்போம். பட் வீட்டுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட்ஸ் நிறையா வாங்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய பிராண்ட் இருக்கும், சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அப்பப்போ அந்த சைஸ் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய அந்த ரெகுலர் ஃபிட் மாதிரி இல்லாமல் ரிலாக்ஸ்ட் ஃபிட் வந்து நிறையா வந்திருக்கு. ஸோ அதுதான் என்னுடைய இப்போ ரீசெண்ட் ஃபேவரட். ஸோ அதனால் அந்த ரிலாக்ஸ்ட் ஃபிட் மாதிரி நிறையா டிஷர்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு 2-3 நாளாக நாங்கள் ஷாப்பிங் போனதெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைஃப் ஸ்டைலில் போயிட்டு சரி நாங்கள் வந்து இது வாங்கிட்டோம். எனக்கு ஷார்ட்ஸ் வந்து 2-3 நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிசைனாக இருந்தது. அதனால் அது மட்டும் இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அது 2 இப்போ வந்து ஆக்சுவலாக இங்கே நான் வாங்கியிருக்கேன் லைஃப் ஸ்டைலில். நாங்களும் பார்த்திங்கன்னா லண்டன்லேருந்து வர்றப்போ ஸ்ட்ராலர் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் வெளியே போவோம்னு தெரியும். அது இப்போல்லாம் பாப்பா வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராலரில் தான். ஜாலியாக அவள் பாட்டு உட்காந்துட்டு ஏதாவது ஒரு டாய் கொடுத்துட்டோம்னா அவள் பாட்டுக்கு விளையாடிட்டுருக்கா. ஸோ அவள் விளையாடிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா சாந்தினியும் போய் அந்த இதுக்கு நான் வாங்கின அந்த ஷார்ட்ஸ் வந்து பில் போட அங்கே போயிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அதான், இட் வாஸ் அ வீக் டே மார்னிங்கிறனால கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சொன்ன மாதிரி அநியாயத்துக்கு பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலி மண்டே மார்னிங். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே காலேஜுக்கு ஒர்க்குக்கு போயிருப்பாங்க. எங்களை மாதிரி வெட்டியாக யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் சரி அப்படியே சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அப்போ எப்பவும் போல் எந்த மாலுக்கு போனாலும் நான் எப்போவுமே இந்த அடிடாஸ் அண்ட் நைக்கியில் போயிட்டு சும்மா ஏதாவது ஷூஸ் கண்டிப்பாக பார்க்குற பழக்கம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கேயும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அடிடாஸ் இருந்துச்சு. சரி அதனால் டக்குன்னு அங்கேயும் போயிட்டு ஏதாவது புதுசாக ஷூஸ் வந்திருக்கா, நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா நிறையா இந்த லைஃப் ஸ்டைல் பேண்ட்லூன்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி யூனிக் ஷாப்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஜாக் அண்ட் ஜோன்ஸ், கால்வின் கிளைன்ஸ் அந்த மாதிரி. சரி நான் ஆக்சுவலி ஜாக் அண்ட் ஜோன்ஸில் போய் ஒரு டிஷர்ட் வந்து போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதை வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இப்போ இந்த மாலில் பார்த்திங்கன்னா நமக்கு பேண்டலூன்ஸும் தனியாக இருக்குது. சரி அதனால் இது வந்து ஜாக் அண்ட் ஜோன்ஸ் கடை. ஸோ அங்கே அந்த டிஷர்ட்டும் அப்புறம் இன்னொன்று அந்த ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு டிஷர்ட் இருக்குது. ஸோ அதுவும் ஒன்று வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட் ஜோன்ஸில் 1300, 1500 அந்த ரேஞ்சிலையும் நல்ல நல்ல டிஷர்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜாக் அண்ட் ஜோன்ஸ் நான் சொன்ன மாதிரி யூகேலேயும் இருக்கும். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா 20 pounds 25 pounds அதுக்கெலாம் நல்ல நல்ல டிஷர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ். அங்கே இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கே இல்லை. பட் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் 2 டிஷர்ட் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு எண்ட் ஆஃப் த மாலில் தான் இங்கே வந்து இந்த ப்ரூக்ஃபீல்ட் மாலில் பேண்ட்லூன்ஸ் இருக்கும். சரி இப்போ அங்கே போயிட்டு அங்கே ஏதாவது கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததான் பேண்ட்லூன்ஸ் போயிட்டு சரி இங்கே கொஞ்சம் சாந்தினி கொஞ்சம் நிறையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கா. இங்கே சில பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா
ஏன்னா ஓவராலாக நான் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா மென்னுக்கு கூட கொஞ்சம் சீப்பாக இருக்குது. விமனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் பயங்கர அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே ஆக்சுவலி ஒரு டிஷர்ட் எடுத்தேன், டிஷர்ட் மாதிரி ஒரு டாப் மாதிரி ஒன்று. இதுவே பார்த்தீங்கன்னா 3500. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நான் யூகேலேயே போய் 35 பவுண்ட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரில் வாங்கலாம். ஸோ இதளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன், பட் இங்கேயுமே நல்லா காஸ்ட்லி ஆகிடுச்சு. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஆக்சுவலாக வாங்கலை. சரி வேறு மாதிரி மாடல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒன்று நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஓவராலாக நிறைய எக்ஸ்பென்சிவ். சில பிராண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இது அப்புறம் அந்த ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா எல்லாம் பயங்கர காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருந்தாங்க. சரி அப்புறம் சொல்லிட்டு வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாந்தி பார்த்துட்டு இருந்தா. இது வாங்கினான்னு சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு டாப் மாதிரி தான், இது 4200 போட்டிருக்காங்க. ஏன்னு தெரில, இதெல்லாம் ஒரு காலத்துலலாம் இதெல்லாம் 2000 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போல்லாம் பயங்கர ப்ரைஸி ஆகிடுச்சு. நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக இந்தியாவுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணியும். ஸோ இது ஒரு டிஷர்ட் பார்த்தேன் பேண்ட்லூன்ஸில், இதுவும் நல்லா இருந்துச்சு. எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 600, 700, 800க்குலாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால் நான் சந்தோஷமாக நிறையா டிஷர்ட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இது ஒரு இது பில் போட்டோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு 800. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸ் ஃபிட்லேயே அந்த எனக்கு பிடிச்ச இந்த போக்கிமான் வச்ச ஒரு இது இருந்துச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா லைக் 700 ருபீஸு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கேஷுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே இன்னொரு டிஷர்ட்டும் வாங்கியிருந்தேன், கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி. இது ஒரு 700. ஸோ அது மாதிரி 700, 800க்குலாம் நிறைய டிஷர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நான் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ 2 நாள் ஆக்சுவலாக பேக் டு பேக் வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸில் வந்து ஷாப்பிங் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். நாங்கள் ஓரளவுக்கு எல்லாமே வாங்கியிருக்கோம் டிஷர்ட்ஸ் எல்லாமே. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஜூடியோ அண்ட் மேக்ஸ் அந்த வெஸ்ட் சைட்லாம் கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து லக்ஷ்மி மில்ஸ் கிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து சூப்பராக நல்ல ஒரு இந்த மால் கான்செப்ட் இல்லாமல் நல்ல ஒரு பெரிய லே அவுட்டில் சூப்பராக இண்டிவிஜுவல் ஸ்டோர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரசனை அப்படின்னு சொல்லி இன்னொரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும், அதுவும் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு சும்மா கொஞ்சம் வெஸ்ட் சைடில் போய் ஏதாவது டிஷர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு நம்ம வந்திருக்கோம். இங்கே மயில் ரவுடி மாதிரியே உட்காந்துருக்கு. வெஸ்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த லக்ஷ்மி மில்ஸ் கிட்டேயே பார்த்தீங்கன்னா இந்த குரோமா பக்கத்தில் வந்து வெஸ்ட் சைடுக்கு தனி ஒரு இது கடை இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஷர்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அகெயின் நான் வாங்குகிற ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா 700, 800 அந்த மாதிரி ரேஞ்சஸ். ஸோ நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டும் இதுலேயே இன்னொரு கலர் வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ப்ளூ வித் ஒயிட் மாதிரி, அதுவும் நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த 2 டிஷர்ட்டுமே ஆக்சுவலாக நான் இங்கே வாங்கிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 799, ஆக்சுவலாக 1600க்கு 2 டிஷர்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூடியோ போல் வெஸ்ட் சைட்லேயே கொஞ்சம் நிறையா நல்லா இருந்துச்சு டிஷர்ட்ஸ். சாந்தினிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப் அது இதெல்லாம் நல்லா இருந்தது. அதனால் சரி வெஸ்ட் சைட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். ஸோ ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நமக்கு அங்கே வாங்குறத விட பார்த்திங்கன்னா இங்கே வந்து டெஃபினெட்லி எல்லாமே கொஞ்சம் சீப்பாக இருக்குது. அதனால் சரி இங்கே கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒன்லி டூயிங் த பேர் மினிமம். இனிமேவா இவ்வளோ நாள் என்னென்ன சொல்கிறா பாருங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் இங்கே வெஸ்ட் சைடில். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு அப்புறம் மிட்டில் வந்து நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் யூகே வரோம். ஸோ அதுக்கு முன்னாடி சரி டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரசனை, நான் ஆல்ரெடி வந்துட்டு இங்கே ரசனை இந்த கடையை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சரி இன்றைக்கும் இங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரசனையில் சாப்பிட்றலாம் அப்படின்னு. எங்களுக்குன்னு சில டிஷ்ஷஸ் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு. என்னோடய மெயின் ஃபேவரெட்டே பார்த்திங்கன்னா பொரிச்ச பரோட்டா மிளகு கோழி அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த சிக்கன் மெஜஸ்டிக், அப்புறம் பன் பரோட்டா, அப்புறம் கொஞ்சம் ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பொரிச்ச பரோட்டாக்கு தான் வெயிட்டிங். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கடையில் வந்து கரண்டி ஆம்லேட்டும் ரொம்ப ஃபேவரட், ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அவங்க.
ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்பே கொஞ்சம் சொல்லிடணும். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் இட் ஃபுல்லாக குக்டாக நல்லா குக்டாக வேணுமா அப்படின்னா சொல்லிடணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லிக்விடியாக இருந்துச்சு, எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்காது. அதனால் சொல்லிடுங்க நீங்கள் முன்னாடியே. நம்ம பண்ணுற மாதிரி தான் பார்ப்போம். லெமன், மிளகா, ஜிஞ்சர் அண்ட் இல்லை அது மேலே இருக்குது எனக்கு கார்னான்னு கேட்குறேன். கருவேப்பிலை, ஜிஞ்சர். சூப்பராக பண்ண பரோட்டா பார்க்க. ஆ பார்த்தீங்கன்னா சிறப்பாக டின்னர் முடிஞ்சுது. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிளகு ஃப்ரைட் பரோட்டா வித் மிளகு கோழி, அது அப்புறம் சிக்கன் மெஜஸ்டிக், ஒரு கரண்டி ஆம்லேட், அப்புறம் 3 பன் பரோட்டா, அப்புறம் அதுக்கு ஒரு சைட் டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்து அவங்க பில் வந்து 1920. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில் மற்ற கடைகளெல்லாம் விட வந்து இவங்க வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். மேபி ஒரு 100-150 அந்த மாதிரி சில டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன். பட் நல்லாயிருக்கும், உங்கள் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அதனாலேயே எங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நீங்களும் இந்த கோயம்புத்தூர் சைடில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். யார்கிட்ட? ஓகே. ஸோ இந்த லக்ஷ்மி மில்ஸ் இந்த சைடு அந்த ரசனை கிட்ட இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து போனால் அந்த லூலு சூப்பர் மார்க்கெட், அடிடாஸ் ஷோரூம் அந்த சைடு இருக்கிற சைடுக்கு நம்ம போகலாம். ஸோ அந்த வாக் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சிட்டே இந்த மாதிரி இருந்துச்சு, வெயிலே ஆக்சுவலி ரொம்பலாம் இல்லை. ஸோ சரி அப்படியே நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அடிடாஸ் ஷோரூம் போய் ஏதாவது ஷூஸ் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சரி போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் ப்ரூக் ஃபீல்ட்ஸ்லேயே ஒரு மாடல் பார்த்தேன், அந்த மாடல் வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஷோரூமில் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஆக்சுவலாக நாங்கள் அடிடாஸ் போகலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு டெவலப் ஆகலை. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மால் மாதிரி கான்செப்ட் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பராக லே அவுட் வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த லக்ஷ்மி மில்ஸ் ஏரியா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நிறையா கடைகளும் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த சீலியோ, ரேர் ரேபிட் அந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்குது. ஸோ ராம்ராஜ் காட்டன் அந்த கடையும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சும்மா அந்த குழந்தைங்க விளாட்றதுக்கு அந்த லண்டன் பஸ், அப்புறம் அந்த ட்ரெயின், அந்த மாதிரி சும்மா ஒரு பைக் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே இப்போ ஆக்சுவலாக அடிடாஸ் வந்துட்டு ஒரு ஷூ இருக்கான்னு பார்க்கணுன்னு பார்த்தேன். அவங்களும் ஆஸ் யூஷுவல் இல்லைன்னாங்க. ஸோ அதனால் பெங்களூர் போய் நான் ரிட்டர்ன் அதை நான் பார்த்துக்கணும். ஸோ ஆக்சுவலாக எங்களோட 3 days ஒரு ஷாப்பிங் அண்ட் ஒரு டின்னர் வந்து நான் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறையா ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில். ஆக்சுவலாக ரிட்டர்ன் நாங்கள் பெங்களூரில் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி போயிட்டு அங்கேயும் போய் கொஞ்சோண்டு ஏதாவது வாங்கிட்டு போவோம் ஃபைனலாக. ஸோ அதையும் நான் ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.